ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆயிடாது. இது ஆள்தான் மாறி இருக்க தவிர ஆட்சியில் எந்த மாற்றமும் இல்லை. பழைய அரசாட்சிகள் எப்படி இருந்ததோ, பழைய அரசாங்கங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இது இருக்குது. அன்றைக்கு நான் ஒரு விகாராதிபதி ஒருவருடைய இன்டர்வியூ ஒன்றை பார்த்திருந்தேன். அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதைத்தான் நானும் காலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்பவர்களுக்கு நான் அந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த ஜனாதிபதி என்ற சீட்டுக்கு வர்ற ஆள் தான் மாறிக்கொண்டிருக்குமே தவிர அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான பௌத்த சிங்கள பேரினவாத மனநிலை, அதன் மேல கட்டி அமைக்கப்பட்ட அரசியல் என்றது மாறாது. ஆகவே நாங்களும் தெளிவாக உலக அரசியலோடு ஒத்துப்போகக்கூடிய, பூகோள அரசியலோடு ஒத்துப்போகக்கூடிய, அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக அரசியல் செய்யக்கூடிய விதத்திலான அத்திவாரத்தை போட வேண்டிய தேவை இருக்குது. நேரம் சின்ன பிள்ளை என்றபடினால நான் நமக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு ஜனாதிபதி எவ்வளவு தூரத்துக்கு நடந்து போய் அந்த பயணத்தை நிப்பாற்றினோம், இல்லை ரிலே மாதிரி வைப்போமே. சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஓடி முடிச்சு அந்த பேட்டனை அப்படியே மஹிந்த கையில் கொடுத்தார். மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க எங்க இடத்துல நின்றாவோ அதுல இருந்துதான் அந்த ரேஸை கொண்டு போனேன். பிறகு வந்த மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க என்ன செஞ்சிடும், மஹிந்த எங்க நிப்பாட்டினாரோ அதுல இருந்தான் போச்சு. திருப்பி ரணில் விக்ரமசிங்க மைத்திரி எங்க நிப்பாடிச்சதோ அங்கே தான் கோட்டாபய ராஜபக்ஷ கண்டினியூஸா போறேன். இது பொதுவாக ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் ஒரு பொதுப்படையான ஒரு இயல்பு. அதுக்கு சிங்கள அரசாங்கமும் விதிவிலக்கலை. இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு, எல்லா இடத்தையும் இதே மாதிரி தான் இருக்கு. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒரு தனித்துவமான அரசியலை செய்ய வழிகெடுகிற நாங்கள் ஒரு தலைவர் ஓடி முடிச்சு பெட்டனை தந்தோடனே திருப்பி இங்கேருந்து ஓடி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து முதல்ல இருந்து ஓடுறது. திருப்பி இவர் அவரை விட ஒரு 50 மீட்டர் கூட கொண்டு ஓடலாம், அல்லது குறைய கொண்டு ஓடலாம். ஓடி அடுத்த ஆட்டை கொடுத்தா அவர் திருப்பி என்ன செய்யறது, ஓடி திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து தான் ஓடுறது. புதுசாக யூஸ்லெஸ் பொலிட்டிக்ஸ்னு இதைத்தான் உலக நாளா எங்களுடைய அரசியல்வாதிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம்ன்றது என்னுடைய ஸ்டடீஸ். அப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த அரசியலை ஓட போகிறோம் என்றால் மே 18, 2009 பிற்பாடான காலப்பகுதியில் உடவழி கிடவு. இது அதுக்கு பிறகு ஒரு சரியான அரசியலை இவர்கள் செய்ய இல்லை, முன்னகர்த்த இல்லை. எங்கள் கையில் ஒரு பாரிய பொறுப்பொன்று தந்துட்டு போயிருக்கிறார் மேதகு.